கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டதாக. இன்று நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ராஜ்யத்தின் சுவிசேஷம்னா என்ன, அது யாருக்காக பிரசங்கிக்கப்பட்டது அப்படின்றத வேத வசன ஆதாரத்தோடு நாம் இன்றைக்கு தெளிவாக பார்க்க போகிறோம். மத்தேயு 3வது அதிகாரத்துல இதுல முதல்ல யார் பிரசங்கிக்கிறா அப்படின்னா, யோவான் ஸ்நானகன் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது அப்படின்னு சொல்லி முதல்ல பிரசங்கிக்கிறார். அதற்கு அடுத்ததாக மத்தேயு 4வது அதிகாரம் 17வது வசனத்தில் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்றாரு. அதே அதிகாரத்துல 23வது வசனத்துல கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் இந்த சுவிசேஷத்தை யார் பிரசங்கிக்கிறாங்க அப்படின்னா, அப்பதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல்ல தன்னுடைய சீஷர்ல ஊழியத்துக்கு அனுப்புறாரு. அப்ப அனுப்பும் போதே சொல்றாரு, எங்க நீங்க போகணும், அங்க என்ன பிரசங்கிக்கணும் அப்படின்றதே சொல்றாரு. நீங்கள் புறஜாதியர் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியர் பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாடத்திற்கு போங்கள், போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள் அப்படின்னு ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறாரு. அப்ப எங்க போகக்கூடாது அப்படின்னா, புறஜாதியர் இடத்துக்கு போக வேண்டாம், நீங்க ஏன் சமாரியர்கள் இடத்திற்கும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாருக்கு மட்டும்தான் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏனென்றால் அவர்களுக்கு தான் மேசியா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறார். அவர்களுடைய ராஜா அவர்களை ஆளுகை செய்ய வேண்டும் என்று அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் ஆண்டவர் இந்த இடத்துல தெளிவாய் சொல்லுகிறார், காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்கள் என்று ஆண்டவர் இந்த இடத்துல தெளிவா சொல்றாரு. அப்போ அதற்கான காலம் நிறைவேறிச்சு, அதனால மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அது மட்டுமல்லாமல் மத்தேயு 15:24 காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கே அனுப்பப்பட்டேனே ஒழிய மற்றபடி அல்ல என்றார். இப்படி இருக்கும் பொழுது இந்த வசனங்கள்லாம் நம்ம தெளிவாக பார்த்தோம். ராஜ்யத்தின் சுவிசேஷம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முதலாவதாக பிரசங்கிக்கப்பட்டது. ஆனால் அவர்களுக்குரிய ராஜாவை, அவர்களுக்குரிய மேசியாவை அவங்களே சிலுவையில அறைந்து கொண்டார்கள். ஏனென்று சொன்னால், இவர்தான் நமக்கு மேசியா, இவர்தான் ராஜா என்று தெரியாதால் இஸ்ரவேல் ராஜாவை அவங்களுடைய சொந்த ஜனங்களே சிலுவையில அறைந்து கொண்டார்கள். அவர்கள் இஸ்ரவேல் ராஜாவை நிராகரித்ததற்கு பின்பாக தான் உலகம் முழுவதுமாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. இதுதான் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு அஸ்திபாரமா இருக்கிறது. இதையெல்லாம் ஏன் இவ்வளவு நம்ம விளக்கமாய் பார்க்கிறோம் என்றால், அடுத்தடுத்து முக்கியமான சத்தியங்களை நாம் தியானிக்க போகிறோம். அதற்கெல்லாம் முன்னோட்டமாக ஒரு புரிதலாக நாம் இதை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்த பதிவில் கிருபையின் சுவிசேஷம் என்றால் என்ன என்று நாம் வேத வசன ஆதாரத்தோடு பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.